உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் சூடான இட்லி மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இட்லி குண்டா வச்சுக்கிறேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த உடனே ஒரு தட்டு இட்லி வச்சிடுறேன். அடுத்த தட்டுலேயும் இட்லியை எடுத்து ஊற்றி அழகாக வச்சுக்கலாம். இட்லி மாவு அரைக்கிற வீடியோவை நான் இன்னொரு வாட்டி போடுறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு ரேஷியோ போடுவோம். நான் 4 டம்ளர் அரிசி போடுவேன், 1 டம்ளர் உளுந்து, 1/2 டம்ளர் ஜவ்வரிசி, ஒரு கைப்பிடி அவல் போடுவேன். அடுத்த தட்டிலையும் இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றியாச்சு. மாவெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். மூடி போட்டுறேன். இட்லி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அடுப்பை ஃபுல்லில் வச்சுருக்கேன். மட்டன் 1/2 கிலோ எடுத்துகிட்டு இருக்கேன். 1 கிலோ மட்டன் வாங்கி வந்தாங்க. எலும்பு மட்டும் எடுத்திருக்கேன் குழம்பு வச்சுக்கிறதுக்கு. அதுக்கு 2.5 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, எல்லாத்தையும் நல்லா வறுக்கலாம். ஒரு பட்டை சேர்த்துருக்கேன், ஒரு இலை, ஒரு 4 கிராம்பு. இவ்வளோதான் மசாலா. நான் மட்டன் மசாலா, கரம் மசாலா இந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். பக்கத்தில் இட்லி வெந்துருச்சு. ஒரு கத்தி எடுத்து கொஞ்சமாக குத்தி பார்க்கலாம். இட்லி வெந்துருச்சா நிறைய பேர் பார்ப்பீங்க, ஆனால் புதுசாக சமைக்கிறவங்களுக்கு தெரியாது. மாவு கையோடு ஒட்டாமல் இருந்தால் இட்லி வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். மசாலாவை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, ஒரு 4 பூண்டு, 2 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, இதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். 1 ஸ்பூன்லாம் எண்ணெய் விட்டுருக்கேன் பேனில். நல்லா வதக்கிட்டு ஏற்கனவே வறுத்த மசாலா கூட இதை ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். நம்ம நல்லா வறுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணுறதில்ல நான். மசாலா ரெடி ஆயிடுச்சு. கரண்ட்டில் மிக்ஸியில் அரைக்கலான்னு பார்த்தேன், கரண்ட் ஆஃபு. அம்மி யூஸ் பண்ணுறதே இல்லை, அதனால் அம்மியில் இப்போ தான் சுத்தம் பண்ணிக்கிறேன் அம்மியை. இது என்னோடய மாமியாரோட அம்மி. ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறதே இல்லை, இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த கல்லை உருட்டுறதுக்கே ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் போல இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு உருட்டி. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கிறேன். மசாலா ரெடி ஆகிடுச்சு. அம்மிலேருந்து எல்லாத்தையும் வழிச்சிக்கிட்டு ஒன்றா சேர்த்து உருண்டையாக எடுத்துக்கலாம். மசாலா ரெடி. மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுட்டு அம்மியை கையோட கையாக கழுவிடுறேன். மட்டன் குழம்பு செய்ய குக்கரை வச்சிடுறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுறேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, 2 கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை. நான் முதலே கருவேப்பிலை போட்டுருவேன். 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான உப்பு நான் இப்போவே போட்டுருவேன். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக எல்லாம் சேர்ந்து வதங்கும் போது தக்காளி சேர்க்குறோம். இதில் வெங்காயம் பொன்னிறமாக வரணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து தான் மட்டனை போட்டு வேக வைக்க போகிறோம். மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, வீட்டில் அரைச்சது தான், அதையும் சேர்த்துக்கிறேன். மட்டன் அரைக்கிற மட்டனை சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி உரவாகட்டும். 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் 3 நிமிஷம். ஏன்னா மட்டன் அதுக்கப்புறம் தான் எடுக்கும் போதுட்டு ஒன்றோட ஒன்று நல்லா மலர்ந்துருக்கும், தண்ணி விடும் மட்டன்லேயும். நம்ம ஏற்கனவே அரைச்ச மசாலா இருக்குல்ல, அந்த மசாலாவை விட்டுட்டு மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கிறேன். அம்மியில் அரைச்சிட்டு வந்தோம்ல அந்த மசாலா. இப்போவே எனக்கு தேவையான தண்ணியெல்லாம் விட்டுடலாம். 1 சொம்பு தண்ணி விட்டுக்கிறேன் நான். குக்கரை மூடிடலாம். நல்லா ஆவி வரும்போது விசில் போட்டுக்கிறேன். சிம்மில் தான் வச்சுருவேன் நான். விசில் நிறைய பேர் ஒரு 10 விசில் வைக்கலாம், 5 விசில் வைக்கலாம்னு சொல்லுவாங்க. நான் சிம்மில் வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிடுவேன். மட்டன் எல்லாமே அப்போ தான் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பதம் தவறாமல் வெந்திருக்கும். மட்டன் நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு, இங்கே நல்லா காரம் சாப்பிடுவாங்க, நல்லா மிளகு சேர்த்துக்கிறேன்.
கொஞ்சமாக கொத்தமல்லி. சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூடான இட்லி, மட்டன் குழம்பு, எப்படி இருக்கு சொல்லுங்க. இட்லி மல்லிப்பூ மாதிரி இருக்கு. மம்மா தாத்தா சாப்பிட்டு பண்ணணும். சென்னு பாப்பா மம்மி சாப்பிட்றியா? மட்டன் குழம்பு உப்புலாம் இருக்கா? உப்புலாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. கறி நல்லா இருக்குது. சூடான காலையில் சுவையான டிஷ் நல்லா இருக்கு. பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள்.